வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்று உச்சதர வகுப்பிலே தமிழ் பாடப்பகுதியின் பகுதி ஒன்றிலே அடிப்படையாக வருகின்ற பகுதிகளில் மாணிக்க வாசகனால் படைக்கப்பட்ட திருவாசகத்தில் கோயில் திருப்பதிகம் பற்றி பார்க்க உள்ளோம். அந்த வகையிலே இந்த கோயில் திருப்பதிகம் அல்லது திருவாசகம் என்பது பற்றியான வியாக்கியானங்கள் பற்றி கொஞ்சம் கதைச்சு செல்ல வேண்டியது மிக இன்றியமையாத ஒன்று. இந்த திருவாசகம் பல்லவர் காலத்திலே வாழ்ந்த சமய குரவர்களிலே சமய குரவர்களாக விளங்குகின்ற நால்வர்களில் ஒருவராக விளங்குகின்ற மாணிக்க வாசக பெருமானினால் படைக்கப்பட்ட படைப்புகளிலே இந்த திருவாசகம் மிக முக்கியமான ஒரு இடத்தினை பிடித்திருக்கிறது. சைவ சமய இலக்கியங்கள்ல இந்த திருவாசகத்தை விடுத்து வேறு எந்த இலக்கியத்தையும் பாராயணம் செய்ய முடியாத அளவுக்கு இந்த திருவாசகமானது நின்று நிலைத்து எல்லோருடைய மனங்களையும் நிலைத்து நிற்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையிலே இந்த மாணிக்க வாசகர் என்பவர் யார்? இவர் பாண்டிய நாட்டிலே திருவாரூர் என்னும் இடத்திலே பிறந்தார். அவர் தன்னுடைய ஆரம்ப காலங்கள் எல்லாம் முடித்து தான் தொழில்நேடுகின்ற காலத்திலே அரிமர்த்தன பாண்டியனுடைய அவையிலே நிதியமைச்சராக பணியாற்றியதாகவும் அவர் நிதியமைச்சராக பணியாற்றியதன் பின்பு அதோடு தொடர்பட்டு பல்வேறுபட்ட பணிகளை செய்ததற்கான வரலாற்று பதிவுகள் அவருடைய வாழ்வாதார சுருக்கங்கள் அங்கே எங்களுக்கு பறைசாற்றி நிற்கின்றது. அந்த வகையிலே இந்த மாணிக்க வாசக பெருமானுக்கு திருவாரூர், தென்னவன் பிரமராயன் முதலான பல்வேறுபட்ட பெயர்களால் இந்த மாணிக்க வாசகர்களை நாங்கள் அழைக்கின்ற தன்மையினை நாங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. இவருடைய பாடல்கள் 8ஆம் திருமுறையிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பகுதியாக அங்கே காணப்படுகிறது. இவர் அரிமர்த்தன பாண்டியனுடைய நிதியமைச்சராக பணியாற்றுகின்ற காலப்பகுதியிலே அந்த பாண்டிய மன்னனுக்கு பாண்டிய மன்னனுடைய படைகளுக்கு தேவையான குதிரை படைகள் வேண்டுவதற்காக சென்றதாகவும் அதற்கு தேவையான பணங்கள் எடுத்து சென்றதாகவும் அந்த பணங்கள் யாவற்றினையும் தன்னுடைய ஏனைய செலவுகளுக்காகவும் தான் வேறு பெரும் பொருட்டு குறுந்தவர நிலையிலே ஞானோபதேசம் பெறும் பொழுது அந்த நிதிகள் எல்லாவற்றையும் செலவு செய்ததற்கான பதிவுகளும் அங்கே இருக்கிறது. அந்த தன்மைகள் எல்லாவற்றையும் ஒட்டர்கள் மூலம் அறிந்த அந்த பாண்டிய மன்னன் மாணிக்க வாசகர்களை அழைத்து அவர் உன்னிடம் குதிரை வாங்குவதற்காக கொடுத்த பணங்கள் எல்லாம் எங்கே என்று கேட்டதாகவும் அதற்கு அவர் சொன்னார் பணங்கள் எல்லாம் செலவு செய்யப்பட்டது என்று இவர் அப்ப குதிரைகள் எப்பே வரும் என்று சொல்லி சொன்னதாகவும் அந்த சிவனுடைய நினைப்பிலே அவர் உரிய தினத்தினை சொல்லி இந்த தினத்திலே குதிரைகள் இங்கே வரும் என்று கூறியதாகவும் இந்த குதிரைகள் வருகின்ற நாள் வந்ததும் எம்பெருமான் பல்லவத்திலே இருக்கிற சிவபெருமான் இந்த காட்டிலே இருக்கின்ற நரிகள் எல்லாவற்றையும் பிடித்து பரிகளாக மாற்றிக்கொண்டு அந்த அரிமர்த்தன பாண்டியனிடம் அனுப்பியதாகவும் அந்த அரிமர்த்தன பாண்டிய மன்னனிடம் சென்ற அந்த நரிகளாகிய குதிரைகள் அரிமர்த்தன பாண்டியனுடைய நிஜமான குதிரைகள் எல்லாவற்றையும் கடித்து மீண்டும் அது காட்டுக்கு சென்றதற்கான வரலாற்று பதிவுகள் எல்லாம் அங்கே பதிவிருக்கிறதை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அடுத்த பாருங்க, இந்த திருவாசகமானது பிற மதத்தவர்களையும் பிற சமயத்தவர்களாலும் போற்றப்படக்கூடிய ஒரு தனித்துவமான தனித்த ஒரு தன்மையுடையதாகவும் சிறப்புடையதாகவும் அறிந்து கொள்ளக்கூடியது. அந்த வகையிலே வேற்று மதத்தவராக விளங்குகின்ற ஜிஜு போப் என்பவர் இந்த திருவாசகத்தினை மொழிபெயர்த்ததாகவும் அங்கே அறிந்து கொள்ள முடிகிறது. இவ்வாறு இந்த கோயில் திருப்பதிகமானது இந்த திருவாசகமானது பல்வேறுபட்ட சிறப்புகளை பெற்று இன்றும் நிலைத்து நிற்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. அதாவது தமிழ் இலக்கியத்திலே திருக்குறள் ஆனது எவ்வாறு எல்லா இடங்களிலும் நிறைஞ்சு எல்லோருடைய வாழ்க்கையையும் செம்மைப்படுத்துகிறதோ அதே போல இந்த திருவாசகம் மதம் என்ற தன்மையினை கடந்து ஒரு பொதுமறையாக அல்லது பொது நூலாக இன்றும் பரிணமித்து வருவதை நாங்கள் மனங்கொள்வது எங்களுடைய சமயத்திலே இருக்கிற அந்த தன்மையும் தமிழ் மீதில் இருக்கிற தன்மையினை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையிலே நாங்கள் இன்றைய திருவாசகத்தில் காணப்படுகின்ற கோயில் திருப்பதிகம் என்ற பகுதிக்குள் உள்நுழைவோம். அந்த வகையில் முதலாவது பாடலாக பாருங்கள். மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழியடைத்த முதே ஒரு நின்றனுள் அழுவரும் ஜோதி உள்ளவாகான வந்தருளாய் தெரளின் தெளிவே சிவபெருமானே
திருப்பெருந்துறையுரை சிவனே ஏறில்லா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே. பாருங்க, மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலன் ஐந்தின் வழியடைத்த அமுதே, ஊறி நின்று என் உள் எழுவரம் சோதி உள்ளவா காணவன் தருளாய் தேரலின் தெளிவே சிவபெருமானே திரு பெரும் துறை உரை சிவனே ஈரில்லா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே. அதாவது பாருங்க, மாறி நின்று என்னை மயக்கிடும். அப்ப மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழியடைத்த அமுதே என்றா என்ன? மாறி நின்று என்றா என்ன? அப்ப என்னுடைய வாழ்க்கையினை மாற்றம் செய்யக்கூடிய வகையில என்னுடைய வாழ்க்கை பயணத்தினை வழிநிறுத்துகின்ற அல்ல தடுத்து நிறுத்துகின்ற இந்த வஞ்சகத்தன்மையுடைய இந்த ஐம்புலங்களுடைய செயற்பாடுகளையும் அடைத்தவன், வழியடைத்தவன், ஐம்புலங்களுடைய செயற்பாடுகள் எல்லாவற்றையும் தடை நிறுத்தக்கூடிய அமுத போன்றவன். அதாவது புலனைந்தின் வழியடைத்த அமுதே, ஊறி நின்று என்னுள் அழுபரன் சோதி, அதாவது என்னுடைய உள்ளத்துக்குள்ளே ஊறி நின்றவன். அப்ப என்னுடைய உள்ளத்துக்குள்ள உறங்கி நிற்கிறான். எங்க போய் எப்படி போனவன், எதால போனவன் எதுவுமே தெரியல. ஆனா இறைவன் எனக்குள்ளே நிற்கிறான். இப்ப பாருங்க, கடலை நாங்க பாக்குறோம். கடலையை கடையில வேண்டுற பொழுது ஒரு சிறியதாக இருக்கிறது. அது நீரிலே ஊற விட்டு விடிய அவிய போடுகின்ற பொழுது அது சற்று பெரிதாக இருக்கும். அந்த மாற்றத்துக்கு என்ன காரணம்? கடலைக்குள்ள தண்ணி ஊறி இருக்கிறது. அந்த கடலையில இருந்து தண்ணி எந்த பக்கத்தால போனது எதுவுமே தெரியாது. அதே மாதிரி என்னுடைய உள்ளத்துக்குள்ள நீ உறங்கி நிற்கிறாய், உள்ளுக்கு போயிருக்கிறாய். உள்ளுக்குள்ள போயிருந்து என்னுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு ஜோதி வடிவாக நிற்கிறாய். அப்படி ஜோதி வடிவாக இருக்கிற இறைவனே, உன்னை நான் காணுவதற்கு நீ எனக்கு அருள் புரியாயோ? தேரலின் தெளிவே சிவபெருமானே, அதாவது தேன் போன்ற தெளிந்த தேன் போன்றவனே, தெளிந்த தேன் போன்ற சிவபெருமானே, திருப்பெருந்துறையுரை சிவனே, திருப்பெருந்துறை என்று சொல்லப்படுகிற அந்த புண்ணிய இடத்திலே, அந்த புண்ணிய சேத்திரத்திலே உறைந்து நிற்கின்ற சிவபெருமானே, ஈரில்லா பதங்கள் யாவையும் கடந்த, அதாவது எல்லையில்லாத தன்மைகள், எல்லையில்லாத நன்மைகள் எல்லாவற்றையும் கடந்து நிற்கின்ற இன்ப வடிவமாக, இன்ப சொருவமாக இருக்கிற என்னுடைய அன்புக்கு உரியவனே. அதுதான் இங்கே இருக்கிற விடயம். அப்ப இது இந்த பாடல்ல இருக்கிற பிரச்சனை. அப்ப எங்க இருந்து இந்த பாடலுக்கு பொருள் கொள்ள வேண்டும் என்றது ஒரு மிக முக்கியமான விடயம். அதாவது தெளிந்த தேன் போன்ற சிவபெருமானே, திருப்பெருந்துறையில உறைந்து நிற்கின்ற சிவனே, எல்லையில்லாத பதங்கள், எல்லையில்லாத தன்மைகள், எல்லையில்லாத நன்மைகள் எல்லாவற்றையும் கடந்து நிற்கின்ற இன்ப வடிவமாக இருக்கின்ற என்னுடைய அன்புக்குரியவனே, என்னுடைய இந்த வாழ்க்கை பயணங்களை எல்லாவற்றையும் வழிமாற்றுகின்ற ஐம்புலன்களுடைய தன்மைகளுடைய அல்ல செயற்பாடுகள் எல்லாவற்றையும் வழிநடத்துகின்ற அல்ல தடுத்து நிறுத்துகின்ற அமுது போன்றவனே, என்னுடைய உள்ளத்துக்குள்ளே உறைந்து நின்று ஒரு ஜோதி வடிவாக விளங்குகின்ற இறைவா, உன்னை காண எனக்கு நீ அருள் புரியாயோ என்றது முதலாவது பாடம். இரண்டாவது பாடலுக்குள் போவோம். அன்பினால் அடியேன் அவியோடு யாக்கை ஆனந்தமாய் கசிந்துருக என்பரம் அல்லாயின் அருள் தந்தாய் யானிதற்கிலேன் ஓர் கைமாறு முன்புமாய் பின்பு முழுதுமாய் பரந்த முத்தனே முடிவில்லா முதலே தென்பெரும் துறையாய் சிவபெருமானே சீருடை சிவபுரத்தரசே. அன்பினால் அடியேன் ஆவியோடு யாக்கை ஆனந்தமாய் கசிந்துருக என்பரம் அல்லா இன்னருள் தந்தாய் யானிதற்கு இளையனோர் கைமாறு முன்புமாய் பின்பு முழுதுமாய் பரந்த முத்தனே முடிவில்லா முதலே தென்பெருந்துறையாய் சிவபெருமானே சீருடை சிவபுரத்து அரசே. அப்ப பாருங்க, அன்பினால் அடியேன், அதாவது உன்மீது கொண்டுள்ள அன்பின் காரணமாக என்னுடைய உடலும் என்னுடைய உயிரும் என்னுடைய உடலும் உருகும்படியாக மகிழ்வாக உருகி மெய்யுருக சிந்தையுருக நான் உன்னை வரம் கேட்டேன். அப்படி நான் கேட்ட வரத்துக்கு என் வரம் அல்ல, என்னுடைய நான் கேட்டதற்கு அப்பால நான் கேட்ட கேள்விக்கு அதிகமாக
கேட்ட வரத்துக்கு அதிகமாக நீ எனக்கு அருள் புரிந்தாய். நான் இந்த உன்னுடைய செயலுக்கு என்னப்பா கைமாறு செய்வேன். முன்புமாய் பின்பு முழுதுமாய் பரந்த முத்தனே. அதாவது முன்பு ஆரம்பம், முடிவு. முன்பு என்றுதான் நான் முதல் என்றுதான் நான் நினைத்தேன், பேருந்து முடிவு என்று நினைத்தேன். இல்ல, முன்பும் இல்ல, முதலும் இல்ல, முடிவும் இல்ல, முழுவதுமாக நீதான் பறந்து நிற்கின்றாய். அவ்வாறு பறந்து நிறைந்து நிற்கின்ற முத்தனே, முடிவில்லாத எல்லை இல்லாத முதல் பொருளே, தென்பெரும் துறையாய் என்ன தென்பகுதியாக இருக்கின்ற திருப்பெருந்துறையிலே உறைஞ்சி நிற்கின்ற சிவபெருமானே, சிறந்த சிவபுரத்தை ஆட்சி செய்கின்ற அரசனை என்றவாறு இந்த பாடல் நகர்ந்து செல்கிறது பிள்ளைகளே. அப்ப முன்புமாய் பின்பு முழுதுமாய் பரந்த முத்தனை என்ற அந்த அடியிலிருந்து நீங்கள் அதுக்கு பொருள் கொள்ள வேண்டும். அதாவது முதலாகவும் முடிவாகவும் முழுவதுமாக எல்லாரும் நீக்கமர நிறைஞ்சு நிற்கின்ற இறைவனே, முடிவில்லாத முதல் பொருளே, தெற்பகுதியாக விளங்குகின்ற திருப்பெருந்துறையிலே உறைஞ்சி நிற்கின்ற சிவபெருமானே, அந்த திருப்பெருந்துறை என்று சொல்லப்படுகிற சிறந்த இடத்தை ஆட்சி செய்கின்ற சிவனே, அன்பினால் அடியேன் உன்மீது கொண்டுள்ள அன்பின் காரணமாக என்னுடைய உயிரும் என்னுடைய உடலும் உருகும்படியாக நான் மெய்யுருக மகிழ்வோடு உன்னை நான் மண்டாட்டமாக வரம் கேட்க, அந்த வரத்துக்கு என்னுடைய தகுதிக்கு அப்பாற்பட்ட அருள்களை எல்லாவற்றை நீ தந்தாய். நான் இதற்கு என்ன கைமாறு செய்வேன் என்றவாறு இந்த இரண்டாவது பாடல் நகர்ந்து செல்கிறது பிள்ளைகளே. அரசனே அன்பற்கடியேனுடைய அப்பனே, ஆவியோடு யாக்கை புரை கனிய புகுந்து நின்றுருக்கி பயிருள் கடிந்த மெச்சுடரே, திரைபொறாமன்னும் அமுதத்தின் கடலே, திருப்பெருந்துறையுரை சிவனே, உறைவிறந்து நின்று உணர்வதோர் உணர்வே, யான் உன்னை உரைக்குமாறுணர்த்தேன். அரசனே, அன்பர்க்கு அடியனே, அப்பனுடைய அப்பனே, ஆவியோடு யாக்கை புரை கனிய புகுந்து நின்று உருக்கி. அரசனே, அன்பர்க்கு அடியனே, உடைய அப்பனே, ஆவியோடு யாக்கை புதை கனிய புகுந்து நின்று உருக்கி பொய்யிருள் கடிந்த மெச்சுடரே, திரைவராம் அன்னும் அமுத தென்கடலே, திருப்பெரும் துறையுரை சிவனே, உரையுமா இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே, யானுன்னை உரைக்குமாறு உணர்த்தி. அரசனே, அன்பர்க்கு அடியனேனுடைய அப்பனே. அதாவது இந்த அடியவர்களுக்கெல்லாம் இறைவன், தலைவன், அரசன். இந்த அடியவர்களுடைய அப்பன், அப்பனே, ஆவியோடு யாக்கை நான் என்னுடைய உடலும் என்னுடைய உயிரும் புரையும்படியாக, ஆவியோடு யாக்கை புரை கனிய புகுந்து நின்றுருக்கி. அதாவது என்னுடைய உயிருக்குள்ளேயும் என்னுடைய உடலுக்குள்ளேயும் எல்லா அங்கங்களையும் நீ உள்ளுக்குள்ளே நுழைந்து என்னை உருக்கினாய். என்னை உருக்கி என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த மாய சிந்தனைகளையும் கெட்ட எண்ணங்களையும் கீழ்த்தரமான சிந்தனைகள் எல்லாவற்றையும் இல்லாத சங்காரம் செய்த உண்மை ஒளியே, உண்மை சுடரே, திரைவராம் அன்னும் அமுத தென்கடலே. அதாவது அலைமோதாத இனிமையான கடல் போன்ற மென்மையான கடல் போன்ற இறைவனே. அதாவது ஏன் அந்த இறைவனை கடலாக சொல்லப்பட்டிருக்கிறது? கடல் எடுக்க எடுக்க அதனுடைய அளவு குறையாது. அதே போல அந்த இறைவனும் சிவனையும் கேட்கும் போது அவன் எத்தனை பேருக்கு வரம் கொடுத்தாலும் அவனுடைய கஜானா எந்த நாளும் குறைந்ததாக வரலாறு இல்லை. அவ்வாறு குறைவில்லாத ஒரு தன்மையுடையவன் திருப்பெருந்துறையுரை சிவனே. இது மீண்டும் எல்லா பாடல்களையும் இந்த வரி வந்து கொண்டே இருக்கும். உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோடு உணர்வே. அதாவது உரை உணர்வு இறந்து நின்று நான் எப்படி எப்பா உன்னை சொல்றது, உன்னை அப்படி சொல்றது, உன்னை அந்த உரைக்கிற அந்த தன்மை எனக்கு இல்லாம இருக்கிறது, இறந்து போய் நிற்கிறேன். அப்படி எப்படி உன்னை சொல்லுவது என்று எனக்கு தெரியல. ஆனாலும் நான் அதை உணர்கிறேன். அந்த உணர்ந்த தன்மையை எப்படியப்பா நான் உனக்கு சொல்லுவது என்று சொல்லி எனக்கு அதை சொல்லித்தா. அதாவது நான் உன்னை உணர்ற தன்மைய அல்ல உன்னை கூறுற தன்மைய உன்னை சொல்லுற தன்மையை எனக்கு தெரியல. அப்படி தெரியவில்லை என்றாலும் நான் அதை உணர்ந்து கொள்கிறேன். அந்த நான் உணர்ந்த விடயங்களை எப்படி நான் எடுத்து சொல்லுவது என்பதை நீ எனக்கு எடுத்து சொல்லு என்றவாறு இந்த மூன்றாவது செய்யுள் அமைந்து நிற்கிறது பிள்ளைகளே.
அடுத்த பாடலுக்கு செல்லும். உணர்ந்த மாமுனிவரும் பரோடொழுந்தார் உணர்வுக்கும் தெரிவரும் பொருளே இனங்களி எல்லா உயிர்கட்கும் உயிரே என்னை பிறப்பறைக்கும் மருந்தே திணிந்த வாரிருளில் தெளிந்தது ஒளியே திருப்பெரும் துறையுறை சிவனே குணங்கள் தாமில்லா இன்பமே உன்னை குறுகினாக்கினி என்ன குறையே. அதாவது உன்னையே சரணாகதி அடைந்தோம், எங்களுக்கு என்னப்பா குறை என்ற மாதிரி இந்த 4வது பாடல் அமைந்து செல்வதை அவதானிக்க முடிகிறது. உணர்ந்த மா முனிவர், அதாவது உணர்ந்த மாமுனிவர் உம்பர் ஓடு ஒளிந்தார் உணர்வுக்கும் தெரிவரும் பொருளே இனங்களில் எல்லா உயிர்கட்கும் உயிரே எதை பிறப்பறுக்கும் எம் மருந்தே திணிந்தவோர் இருளில் தெளிந்தது தூவொளியே திருப்பெருந்துறையுறை சிவனே குணங்கள் தான் இல்லா இன்பமே உன்னை குறுகினாட்கி இனி என்ன குறையே. அதாவது உணர்ந்த மாமுனிவர் கற்றறிந்த பெரிய சான்றோர்கள் முனிவர்களும் தேவர்களும் ஏனையோர்களும் அறிந்து கொள்ள முடியாத ஒரு அரும்பொருள் உணர்வுக்கும் தெரிவரும் பொருளே இனங்களில்லா எல்லா உயிர்கட்கும் உயிரே. அதாவது ஒப்பிட முடியாத எல்லா உயிர்களுக்கும் உயிரானவன் என்னை பிறப்பறுக்கும் மருந்தே. இந்த மனித புறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தில், அதாவது இந்த மானிட புறவி மீண்டும் ஒரு பிறப்பு, இந்த மனித பிறப்பு வேண்டாம் என்று சொல்லும்படியாக இந்த மானிட பிறப்பை சங்காரம் செய்கின்ற மருந்து போன்றவனே திணிந்ததோர் இருளில் தெளிந்த தூவொளியே. அதாவது திணிந்தது என்ன? நெருக்கமான கும்மிருட்டிலும் எனக்கு தூய ஒரு ஒளியாக வருகின்றான். தெளிந்த அதாவது நெருக்கமான கும்மிருட்டிலையும் எனக்கு ஒரு பிரகாசமான ஒரு தூய்மையான எனக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தூய ஒளியே திருப்பெருந்துறையில உறைஞ்சி நிற்கின்ற சிவபெருமானே குணங்கள் தான் இல்லா இன்பமே. அதாவது இந்த முக்குணங்களும் இல்லாதவன், அந்த தன்மைகள் எதுவும் இல்லாத இன்ப சொருவமாக இருக்கின்ற இறைவனே உன்னையே நான் சரணாகதி அடைந்திருக்கிறேன், இனிமேல் எனக்கு என்னப்பா குறை, எல்லாமே என்னிடமே இருப்பதாக அந்த மாணிக்க வாசகர் பேசி செல்வதை அல்லது அனுபவித்ததை கூறுவதாக அமைந்து செல்கிறது இந்த பாடல். குறைவில்லா நிறைவே கோதில்லா அமுதே ஏறில்லா கொலஞ்சுடன் குன்றேன் மறையுமாமறையின் பொருளுமாய் வந்தன் மனத்திடை மன்னிய மன்னே சிறைபரா நீர் போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்துறையுறை சிவனே இறைவனே நீ என் உடலிடம் கொண்டாய் இனி உன்னை என் இறக்கேனே. இறைவனே நீ என்னுடைய உடலையே உன்னுடைய இருப்பிடமாக கொண்டிருக்கின்றாய், நான் இனிமேல் என்னப்பா உன்னிட்ட நான் கேட்கிறது என்ற மாதிரி அந்த பாடல் அமைந்து செல்கிறது பாருங்க. அதாவது குறைவில்லாத நிறைவே, எந்த குறைவில்லாத ஒரு நிறை பொருளே கோதில்லா அமுதே பழுவில்லாத அமுதம் போன்றவனே இருளா கொழுஞ்சுடற்குன்றே. அதாவது முடிவில்லாத பிரகாசமான ஒளிமயமான ஒளிக்குன்றே மறையுமா மறையின் பொருளுமா வேதமாகவும் வேதத்தினுடைய உட்பொருளாகவும் என்னுடைய உள்ளத்துக்குள்ளே வந்து உறைந்து நிற்கின்ற இறைவனே சிறைபரா நீர் போல் சிந்த வாய்ப்பாயும். அதாவது எந்த தடையும் இல்லாத எந்த மறுப்பும் இல்லாத பாய்கின்ற வெள்ளத்தினை போல என்னுடைய உள்ளத்துக்குள்ளே நீ பாய்ந்து வந்து உறைந்து நிற்கின்ற திருப்பெருந்துறையிலே உறைந்து நிற்கின்ற சிவபெருமானே இறைவனே நீ என் உடலிடம் கொண்டாய். அந்த சிவனே நீ உன்னுடைய உறைவிடமாக நீ உறைந்து நிற்கின்ற இருப்பிடமாக என்னுடைய உடலை நீ தெரிவு செய்திருக்கின்றாய். அவ்வாறு தெரிவு செய்திருக்கின்ற பொழுது உன்னை நான் எவ்வாறு என்னப்பா கேட்பேன், எல்லாமே என்னிடம் இருப்பதாக அங்கே மணிவாசகர் பதிவு செய்து கொண்டு செல்கிறார். அடுத்த பாடலை பார்ப்போம். இந்த நக்கருளை இருகடுந்துள்ளத்து அழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின்றன்மை நினைப்பற நினைந்தேன் நீ அல்லால் பெரிது மற்றின்மை சென்று சென்றனு வாய்த்தேந்து தொண்டாம்
திருப்பெருந்துறையுரை சிவனே ஒன்று நீ அல்லை அன்றி ஒன்றில்லை யார் உன்னை அறிய கிட்பாரே. அதாவது இன்று எனக்கு அருளே இருள் கடிந்து உள்ளத்தே எழுகின்ற ஞாயிறே போன்று. அதாவது நீ இன்று எனக்கு அருள் புரிகிறாய். அந்த அருள் புரிந்து என்னுடைய உள்ளத்திலே இருக்கின்ற அந்த இருள்தன்மையான ஆணவம் கண்மம் என்று சொல்லப்படுகிற தன்மைகள் எல்லாவற்றையும், என்னுடைய மாயங்கள் எல்லாவற்றையும், என்னுடைய கெட்ட சிந்தனைகள் எல்லாவற்றையும் அளிக்கின்ற ஒரு பிரகாசமான ஒளி நிறைந்த சூரியன் போன்றவனே, நின்றனின் தன்மை நினைப்பற நினைந்தேன். அவ்வாறு நீ இருக்கின்ற அந்த தன்மையை நான் நினைப்பற மறந்து நினைந்தேன். அதாவது நான் உன்னை நினைக்க மறந்து நினைந்திருக்கின்றேன். நீ எல்லால் பெரிதுமற்றின்மை, நீ இல்லாமல் வேறு ஒன்றுமே இல்லை. உன்னை இல்லை, நீ இன்றி வேறு ஒன்றுமே இல்லை. சென்று அணுவாய் தேய்ந்து, அதாவது உன்னுடைய உள்ளத்துக்குள்ளே போய் புகுந்து ஒரு சிறிய அணுவாக தேய்ந்திருக்கின்ற இறைவனே, திருப்பெருந்துறையில உறைந்திருக்கின்ற சிவனே, ஒன்று நீ அல்லை அன்றி ஒன்றில்லை. அதாவது ஒன்றிலையும் நீ இல்ல, நீ இல்லாமல் வேறொன்று இல்லை என்ற மாதிரி யார் உன்னை அறிய கிட்பாரோ. உன்னுடைய தன்மைகளை, உன்னுடைய விஸ்வரூபத்தினை, உன்னுடைய மாயத்தன்மைகளை, உன்னுடைய உறைவிடத்தினை யாரப்பா அறிவார்கள்? எவருமே அறிய முடியாதாக இந்த பாடல் அமர்ந்து செல்கிறது. அடுத்த பாடலுக்கு செல்வோம். பார்வதம் மண்டம் அனைத்து மாய் முளைத்து பரந்தவாள் படரொளி பரப்பே நீருதையே நினவவேலறிய நின்மலா நின்னருள் வெள்ளச்சீரொரு சிந்தை எழுந்ததோர்தேனே திருப்பெருந்துறையுரை சிவனே யாருறவனக்கிங்கு அறையலுள்ளார் ஆனந்தமாக்குமென் ஜோதியே. பதம் அண்டம் அனைத்துமாய் முளைத்து, அதாவது இந்த உலகம் எல்லாவற்றிலையும் முளைத்து பறந்து இருக்கின்ற படவொளி பரப்பே நீரொரு தீயே, அதாவது நீரிலே இருந்து எழுந்த வடவாக்கினி போன்ற ஒரு தன்மை உடையவனே, நினைவதையில் அறிய உன்னை எவ்வாறு நான் உணர்ந்து கொள்வது, அவ்வாறு அறிய முடியாத தன்மையுடையவனே, நின்மலா நின்னருள் வெள்ள சீருருள் சிந்தை எழுந்ததோர் தேனே, அதாவது உன்னை அறிய முடியாதது உன்னுடைய அந்த அருள் வெள்ளம், அந்த சீருரு சிந்தை எழுந்ததோர் தேனே, அவ்வாறு என்னுடைய உள்ளத்துக்குள்ளே எழுந்திருக்கிற தேன் போன்றவனே, திருப்பெருந்துறையிலே உறைஞ்சி நிற்கின்ற சிவனே, யாருறவு எனக்கு இங்கு ஆரையலார், அதாவது எனக்கு ஆரப்பா உறவினர்கள், எனக்கு ஆரப்பா அயலவர்கள், அதாவது உறவினர்களும் அயலவர்களும் இல்லாது என்னை நீ ஆனந்தமாக மகிழ்விக்கின்றாய். மகிழ்விக்கும்படியாக என்னுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கின்ற என் ஜோதி வடிவானவனே என்று இந்த பாடல் நகர்ந்து செல்கிறது. அடுத்த பாடலுக்குள் செல்வோம். சோதியாய் தோன்றும் உருவமே அருவாம் ஒருவனே சொல்லுதற்கரிய அதியே நடுவேன் அந்தமே பந்தமறுக்கும் ஆனந்தமாகடலே திதில்லாதம்மை திருவருட்குன்றே திருப்பெரும் துறையுரை சிவனே யாது நீ போவதோர் வகையன கருளாய் பந்துணும் நினையடி தந்தே. சோதியாய் தோன்றும் உருவமே அருவாம் ஒருவனே சொல்லுதற்கரிய ஆதியே நடுவே அந்தமே பந்தம் அறுக்கும் ஆனந்தமாகடலே திதில்லா தன்மை திருவருள் குன்றே திருப்பெருந்துறையுரை சிவனே யாது நீ போவதோர் வகையென கருளாய் வந்துனும் இணையடி தந்தே. அதாவது சோதியாய் தோன்றும் உருவமே, அதாவது சோதி வடிவமாக தோன்றுகின்ற ஒரு உருவத்தன்மையுடையவனே, உருவமே, நாம பார்க்கக்கூடிய தன்மையுடையவனே, அவ்வாறு பார்க்க முடியாத அருவநிலைப்பட்டவனே, அதாவது இறைவனுடைய மூவகை திருமேனிகளும் இருப்பதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உருவ அருவம் என்ற மாறி இருக்கிறது. அப்ப இங்கே சோதி வடிவாக இருக்கின்ற கண்ணுக்கு தென்படக்கூடிய ஒரு உருவமாக இருக்கிறது. அவ்வாறு கண்ணுக்கு தென்பட முடியாத அருவ நிலையிலே இருக்கிறது. அவ்வாறு இருக்கின்ற ஒருவனே சொல்லுவதற்கு அரிய ஆதியே, அதாவது சொல்லுவதற்கு மிகவும் கடினமாக அல்ல உயர்ந்த பேராக
இருக்கின்ற முதல் தன்மையுடையவனே, நடுவே ஆரம்பம் நடுவு முடிவு என்று சொல்லப்படுகிற அந்த 3 நிலைகளிலையும் இருக்கின்றவனே, பந்தமறுக்கும் ஆனந்தமா கடலே, இந்த பாசங்கள் பற்றுக்கள் எல்லாவற்றையும் வேறறுக்கின்ற ஒரு மகிழ்ந்த மகிழ்ச்சியான கடல் போன்றவனே, தீதில்லா தம்மை திருவருள் குன்றே, அதாவது எந்த குற்றங்களும் இல்லாத நிறைந்த அருளை பொழிகின்ற மலை போன்றவனே, திருப்பெருந்துறையுரை சிவனே, திருப்பெருந்துறையிலே உறைந்து நிற்கின்ற சிவபெருமானே, ஜாதனி போவதோர் வகை எனக்கு, அதாவது நீ என்னுடைய உள்ளத்துக்குள்ளே வந்து உன்னுடைய ஒப்பற்ற இணையான திருவடிகளை எனக்கு காட்டி, அந்த காட்டியதன் பிற்பாடு நீ எவ்வாறப்பா இந்த இடத்தை விட்டு தப்பித்து செல்ல முடியும், அவ்வாறு போற தன்மையினை காட்டி எனக்கு அருளாயோ என்றவாறு இந்த பாடல் அமைந்து செல்வதை நாங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. பாருங்கள், அடுத்த பாடலை பாருங்க. தந்தது உன் தன்னை கொண்டது தன்னை சங்கரார்களோ சதுரர் அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன், யாது கொன்று என் யாது பெற்ற ஒன்றென்பால் சிந்தையே கோயில் கொண்டயம் பெருமான் திருப்பெருந்துறையுரை சிவனே, எந்த ஈசா உடலிடம் கொண்டாய் யானிதற்கிலேன் ஓர் கைமாறு, அதாவது தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்களோ சதுரர் அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன், ஜாது பெற்றது ஒன்று என்பால் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறையிலே உறைந்து நிற்கின்ற சிவனே, எந்தையே ஈசா உடல் இடம் கொண்டாய் யான் இதற்கு இலேன் ஓர் கைமாறு, நான் இதற்கு என்னப்பா கைமாறு செய்ய போறேன், என்ன கைமாறு செய்வேன் என்று எனக்கே தெரியல. அதாவது தந்தது உந்தன்னை, அப்ப தந்தது உந்தன்னை, அதாவது நீ உன்னை எனக்கு தந்தாய், உன்னை எனக்கு தந்தாய், கொண்டது என்றனை நீ என்னை ஆட்கொண்டாய், இரண்டும் ஓகே. நீ எனக்கு என்னிடம் நீ வந்தாய், உன்னிடம் நான் வந்தேன், அவ்வாறு நடந்த பொழுதும் சங்கர ஆர்களோ சதுரர், அதாவது நான் நீ என்னிட்ட வந்தாய், நான் உன்னிட்ட வந்தேன், ஆனால் நீ என்னிட்ட வந்ததால நான் அதிகமான சிறப்புகளை உயர்ந்த நன்மைகளை நல்ல பேறுகளை நற்கதிகளை எல்லாவற்றையும் நான் பெற்றேன், அவ்வாறு நான் இவ்வாறு நன்மைகளை பெற்றேன், நீ என்ன பெற்றதால என்னப்பா பெற்றாய், ஒன்றுமே பெற இல்லை, அப்படி என்றா ஆர் இதுல பெரியாக்கள் என்ற மாதிரியாக ஒரு கேள்விப்படும்படியாக இந்த பாடல் அடைகிறது. அது யாது பெற்றதொன்று என்பால் நீ அவ்வாறு உயர்வான தன்மைகளை என்னப்பா பெற்றிருக்கிறாய் என்று அப்படி நீ ஒன்றும் பெற இல்லை என்றா இதுல ஆரப்பா பெரியவர்கள் என்றவாறு கேள்வி கேட்பதாக இந்த பாடலாகிறது. சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமானே, அதாவது என்னுடைய உள்ளத்துக்குள்ளே என்னுடைய மனதுக்குள்ளே கோயில் கொண்டிருக்கின்ற இறைவனே, திருப்பெருந்துறையுரை சிவனே, அதாவது திருப்பெருந்துறையுரை சிவனே என்றது 10 பாடல்களையும் தொடர்ச்சியாக வருகிற ஒரு அடி, மிக இலகுவான பகுதி. எந்தையே ஈசா என்னுடைய தந்தையாக விளங்குகின்ற சிவபெருமானே, என்னுடைய உடலை நீ இருப்பிடமாக கொண்டிருக்கிறாய், யானிதற்கு இளையனோர் கைமாறு, அவ்வாறு நீ என்னுடைய உடலை இருப்பிடமாக கொண்டிருக்கின்றாய், அவ்வாறு இருக்கின்றதுனால நான் உனக்கு என்ன பதிலுபகாரம் செய்ய முடியும் என்றவாறு அந்த இறுதி பாடல் நகர்ந்து செல்வதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. பார்வ பிள்ளைகள், இதுவரையும் நாங்கள் திருவாசகத்திலே கோயில் திருப்பதிகத்திலே பார்க்கப்பட்ட தரப்பட்ட 10 பாடல்கள் பற்றியும் அதனுடைய விளக்கங்கள் பற்றியும் அதனுடைய பொருள் தொடர்பாக அல்ல அதனுடைய அர்த்தங்களை பறைசாற்றும் வகையில விளங்கிக் கொள்ளும் வகையில நாங்கள் பார்த்திருந்தோம். அந்த வகையில் இந்த கோயில் திருப்பதிகத்தை மையமாக வைத்துக் கொண்டு வரக்கூடிய வினாக்கள் எவ்வாறு அமையும் என்பதனை அடுத்து நாங்கள் நோக்க உள்ளோம். பாருங்க, இந்த கோயில் திருப்பதிகத்தை மையமாக வைத்துக் கொண்டு இறைவனது இயல்புகளாக மாணிக்க வாசகர் குறிப்பிட்டிருப்பவைகளை குறிப்பிடுக. அடுத்த 2வது கேள்வி, மாணிக்க வாசகர் குறிப்பிடும் சிவபெருமானின் இயல்புகள், மாணிக்க வாசகர் இறைவனை எவ்வாறெல்லாம் விவரிக்கின்றார் என்பதனை குறிப்பிடுக.
சிவபெருமான் மீது மாணிக்கவாசகர் கொண்ட பக்தியின் வெளிப்பாடு. கோயில் திருப்பதிகத்தில் மேற்கிளம்பும் இலக்கிய சிறப்புகளை பட்டியல்படுத்துக. திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்ற இந்த கூற்று, இந்த பாடல்களுக்கு பொருந்துமாய் என்பது தொடர்பாக உமது கருத்துக்களை பட்டியல்படுத்துக என்றவாறு இந்த வினாக்கள் அமைந்திருப்பதை நாங்கள் அவதானிக்க முடிகின்றது. அந்த வகையிலே முதலாவது வினாவுக்குள் நாங்கள் செல்லுவோம் பிள்ளைகளே. முதலாவது பாருங்க, இறைவனது இயல்புகளாக மாணிக்க வாசகர் குறிப்பிட்டிருப்பவைகளை குறிப்பிடுக. அப்ப என்ன இயல்புகள் குறிப்பிட்டிருக்கிறார்? தெளிந்த தேனாக இனிமை தருபவன், அதாவது தேனாக இருந்து தித்திக்கும் தேனாக இருந்து நமக்கு இனிமையினை தரக்கூடிய ஒரு இயல்புடையவனாக அங்கே பேசப்பட்டிருக்கு. அது ஒன்று இயல்பு. அப்ப இதுக்கு இவ்வாறு புள்ளிகளை மட்டும் போட்டு விட்டால் போதாது. தெளிந்த தேனாக இனிமை தருபவனே என்றவாறு அமையாது. அதற்கான உரிய ஆதாரங்களையும் நீங்கள் கொடுக்க வேண்டும். தெளிந்த தேனே என்றவாறு அந்த பாடலடியும் கொடுக்கப்படணும். முடிவில்லாத நற்கதிகள் யாவற்றையும் கடந்து நின்ற இன்பமயமானவன் என்று பேசப்பட்டிருக்கிறது. இருளா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே என்ற அந்த பாடலடி இதுக்கு நீங்கள் அழகாக கொடுக்கப்பட வேண்டும். முன்புமாய் பின்புமாய் முழுதுமாய் பரந்த முத்தனே, அது அவ்வாறு இந்த இயல்பு அங்கே இருக்கிறது. அப்ப முதலாகவும் இருக்கிறான், முடிவாகவும் இருக்கிறான், முழுவதுமாக நிற்கிறான், எல்லா இடமும் பறந்திருக்கின்ற ஒரு தன்மையுடையவன், ஒரு இயல்புடையவனாக இந்த வினாவை நீங்கள் பார்க்க விட வேண்டும். இந்த வினாவுக்கு நீங்கள் அவ்வாறு விடை எழுத வேண்டும். அப்ப இதுக்குரிய பாடலடிகள் கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும். அப்ப முன்பாக முதலாக இருக்கின்ற தன்மையுடையவன், முடிவாக இருக்கின்ற தன்மையுடையவன், இரண்டுக்கும் இல்லாமல் முழுவதுமாக அவனே இருக்கின்ற தன்மையுடையவன். அதை பாருங்க, முடிவில்லாத முதல்வனாய் விளங்குபவன், அதாவது எல்லையே இல்லை, அவருக்கு முடிவே இல்லை என்ற ஒரு இயல்புடையவன், அதாவது முடிவில்லாத முதல்வனாக விளங்குகின்றவன். அடுத்த பாருங்க, சிறப்புடைய சிறந்த ஒரு நல்ல இயல்புகளுடைய அந்த சிவபுரம் என்று சொல்லப்படுகிற இந்த பூவுலகத்தினை, இந்த புண்ணிய தேசத்தினை ஆட்சி செய்கின்ற அரசனாக இவன் விளங்குவதாக அங்கே பேசப்படுகிறது. அதுவும் அவருடைய ஒரு இயல்பு. அவர் என்னன்னா ஒரு சிறந்த சிவபுரம் என்று சொல்லப்படுகிற இந்த பூமியினை ஆட்சி செய்கின்ற ஒரு அரசனாக அங்கே அவருடைய இயல்பு பதிவு செய்யப்படுகிறது. பாருங்க, அடுத்தது பாருங்க, இந்த பிரபஞ்சத்தினுடைய இருள் ஒளி ஆகியவற்றை கடந்த ஒரு மெச்சுடராக விளங்குகின்ற இயல்புடையவன். இந்த பிரபஞ்சம், இந்த பூமி முழுவதும், இந்த உலகம் முழுவதிலே இருளாகவும் ஒளியாகவும் எல்லாவற்றையும் கடந்து நிற்கின்ற ஒரு உண்மை தன்னுடைய ஒரு சுடராக விளங்குவனாக அங்கே பேசப்பட்டிருக்கிறது. ஞானிகள் தேவர்கள் ஏனையோர் யாவராலும் உணர்ந்து கொள்ள முடியாத அரிய பொருளாகவும் இருக்கிறார். அப்ப ஞானிகள், அதை பாருங்க, எல்லையில்லாத செழுமையான சுடர் மலையாக விளங்குபவன், அதாவது முடிவே இல்லை, அது மீண்டும் மீண்டும் வருகின்ற ஒரு விடயங்கள், எல்லையில்லாத ஒரு சிறந்த சுடர். அதை பாருங்க, வானவர்களுடைய தலைகளிலே தன்னை பொழிகின்ற ஒரு திருவடிகளை உடையவனாக இருக்கின்றது. அடுத்தது பாருங்க, பொருளில் போய் அணுவாகி பின்னர் தேய்ந்து ஒரு வடிவாகி ஏகனாய் விளங்குவன். ஒரு பொருளுக்குள்ள உள்ளே நுழைந்து அந்த பொருளுடைய உண்மையான தன்மைகள் எல்லாவற்றை நுழைந்து ஒரு சிறிய பொருளாகி அணுவாகி பின்னர் தேய்ந்து ஒரு வடிவமாகி ஏகனாய் விளங்குவன் ஒருவனாக இருக்கிறான். ஏகனாக இருக்கின்ற ஒரு தன்மையுடையவனாக அங்கே பேசப்பட்டிருக்கிறது பிள்ளைகள். அடுத்த பாருங்க, தான் ஒரு பொருளாகாமலும் தானின்றி ஒரு பொருளும் இல்லாமலும் காணப்படுவான். அதாவது தான் ஒரு பொருளாகாமலும் இருப்பான், தான் ஒரு பொருளும் இல்லை என்றவாறு இருப்பான். அப்படி அவன் இல்லாம ஒரு பொருளுமே இல்லை என்றவாறு இருப்பான். அது அவனுடைய இயல்பு. அதாவது ஒரு பொருளாகாமலும் இருப்பான், அவன் இல்லாம ஒரு பொருளும் இல்லாமலும் காணப்படுகிறது. அது பாருங்க, மூவுலகங்களிலும் தோன்றி பரவி நிற்கும் ஒளி வெள்ளமானவன். இந்த மூவுலகங்களிலும் எல்லா இடங்களிலையும் தோன்றி முளைத்து எல்லா இடத்திலையும் பறந்து இருப்பன்ற ஒரு இயல்புடையவனாக இருக்கும். அந்த நீரிலிருந்து தோன்றும் நெருப்பு போன்றவன், அதாவது நீருக்குள்ளே இருந்து ஒரு வடவாக்கினி என்று சொல்லப்படுகிற ஒரு அக்கினி தோன்றியதாக கண்டபுராணங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நீரிலிருந்து தோன்றும் நெருப்பு போன்றவன் என்ற ஒரு பதிவும் அங்கே பேசப்பட்டிருக்கிறது. அடுத்த வாருங்க,
மனநீக்கம் பெற்றவன், அடுத்தது ஒரு ஜோதி வடிவானவன், உருவமற்ற அருவமான தன்மையுடையவன். அது அவ்வாறான இயல்புகள் இருக்கிறது. அப்ப எனவே பார்த்திருக்கிறேன், இறைவனுடைய மூவக திருமேனிகள் பற்றி பேசப்பட்டிருக்கிறது. அருவமாக இருக்கிறவன், உருவமாக இருக்கிறவன், அருவ உருவமாக இருக்கிறவன், அவ்வாறு இந்த தன்மைகள் பேசப்பட்டிருக்கிறது. முதல் நடு கடை என உள்ளவன். அப்ப ஆரம்பமாகவும் முடிவாகவும் நடுவாகவும் இருக்கின்ற ஒரு இயல்புடையவனாக இந்த தன்மைகள் இருக்கிறது பிள்ளைகளே. அப்ப இந்த வினாக்களுக்கு விடை எழுதுவதன் பொழுது இவ்வாறு பட்டியல்படுத்துவது முக்கியமல்ல. இவ்வாறு பட்டியல்படுத்துவதோடு அதற்கான விளக்கங்கள் சற்று கொடுக்கப்பட வேண்டும், அதற்கான ஆதாரங்கள் பாடலடிகள் கொடுக்கப்பட வேண்டும். இவ்வாறு பட்டியல்படுத்தி விட்டு போனால் மட்டும் உங்களுக்கு நிறைவான புள்ளிகளை நீங்கள் பெற்றுவிட முடியாது பிள்ளைகள். அடுத்த பகுதிக்கு செல்வோம். அடுத்த இரண்டாவது வினா பாருங்க. மாணிக்க வாசகர் குறிப்பிடும் சிவபெருமானினுடைய பெருமைகளை விளக்கு. அப்ப சிவபெருமானுடைய பெருமைகள் ஏற்கனவே பார்த்திருக்கோம். சிவபெருமானுடைய இயல்பு, அவருடைய இயல்புகள் எல்லாம் பெருமையாகவே பதிவு செய்யப்பட வேண்டும். அப்படி மாற்றிப்படப்படலாம். தெளிந்த தேன் போன்றவன், அவ்வாறு ஒரு இனிமையாக இருப்பது, தெளிவாக இருப்பது அவருடைய பெருமை. முடிவில்லாத பதங்கள் எல்லாவற்றையும் கடந்திருப்பது அவருடைய பெருமை. அன்புடையவனாக இருக்கிறது, அவ்வாறும் முன்புமாய் பின்பு முழுதுமாய் பறந்திருக்கிறதும் அவருடைய பெருமை. அப்ப இவ்வாறு நாங்கள் எனவே பார்த்திருக்கிறோம். அவ்வாறு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அடிகளும் பாடலடிகளும் நீங்கள் கொடுத்து விடையினை நகர்த்துகின்ற பொழுது அதனுடைய ஒரு நிறைவான புள்ளிகளை நீங்கள் பெற்றுவிட முடியும். அதுதான் அதுக்கு இருக்கிற விடயம். பாருங்க, அடுத்த பாருங்க. முடிவில்லா முதலாய் விளங்குபவன், சிறப்புடைய சிவபுரத்தினுடைய அரசனாக விளங்குபவன், அடியவர்களுக்கு அரசனாக விளங்குகிறோன். அப்படியெல்லாம் பெருமை. அடியவர்களுக்கு அரசனாக இருக்கிறது அவருடைய பெருமை. இந்த சிவபுரம் என்று சொல்லப்படுகிற புண்ணிய இடத்தினை ஆட்சி செய்கிறவன் அல்லது அரசனாக விளங்குவன் அவருடைய பெருமை. முடிவில்லாத ஒரு முதலாக இருக்கிறது அவருடைய பெருமை. அவருடைய சொற்களை கடந்து அப்பால் நின்று உள்ளத்தால் உருவக்கூடியவன். அப்ப அவரை சொற்களால பேச முடியாது. எப்படி பேசுறது, எப்படி சொல்லுறது, அவருடைய பெருமைகளை சிறப்புகளை எப்படி பேசுவது என்று தெரிய முடியாத வார்த்தைகள் இல்லை. அவனை வடித்து கூறுவதற்கு வார்த்தைகள் இல்லாமல் இருப்பது அவருடைய ஒரு பெருமையாகவே அங்கே பதிவு செய்கிறார் மாணிக்கவாசக பெருமான். அடுத்த பாருங்க. எல்லா உயிர்களுக்கும் உயிரானவன். அதாவது இந்த உலகத்துல எத்தனை உயிர் இருக்கிறதோ அத்தனை உயிர்களுக்கும் உயிராக இருக்கிறவன். அங்க எங்களுக்கு எல்லா உயிர்களையும் இறைவன் இருக்கிறான் என்றதை நாங்கள் ஆரம்பத்திலேயே சிறுபராயத்திலே பட்டிருக்கிறோம். புட்டுக்கு மண் சுமந்து கூலியாளாக சென்று வேலை செய்வதும் படுப்பதும் புட்டு உண்பதுமாக இருந்து முதுகுலை அடிபட்டது, அந்த அடி எல்லோருடைய உயிர்களையும் விழுந்ததற்கான பதிவுகள் இருக்கிறது. அப்படி எல்லா உயிர்களுக்கும் உயிராக இருக்கு, உயிரானவன் என்றது அவருடைய ஒரு பெருமையாக இருக்கிறது. குணங்களை கடந்தவன், குணங்களை கடந்த ஒரு இன்பமயமானவன், அதுவும் அவருடைய பெருமை. அதாவது குறைவில்லாத நிறைவானவன், கோவில்லாத அமுதானவன், குற்றக்குறையில்லாத ஒரு பரிபூரணமான நிறைவுடையவனாக இருப்பதும் அவருடைய பெருமையாகவே அங்கே மாணிக்கவாசகர் பதிவு செய்கிறார். எல்லையில்லாத செழுமையான சுடர்மலையாய் விளங்குபவன், இருளா கொழுஞ்சுடர் குன்று என்ற அந்த பாடலடிகள்லாம் இதுக்கு தக்க சான்றாக அமைந்திருக்கிறது பிள்ளைகளே. அடுத்த பாருங்க. இதற்கு நீங்க கொடுக்கின்ற பொழுது ஒவ்வொரு விடயங்களையும் உரிய ஆதாரங்களோடு நீங்கள் கொடுப்பதை நாங்கள் அவதானித்துக் கொள்ள வேண்டும். கட்டாயம் பாடலடி கொடுக்க வேண்டும். அடுத்தது பாருங்க. வானவருடைய சிரங்களிலே பொழிகின்ற திருவடிகளை உடையவன், ஐம்பூதங்களாகவும் அதற்கு அப்பால் மறைந்தும் காணப்படுபவன், பொருள்களில் போய் ஒவ்வொரு பொருள்களையும் உள்ளே நுழைந்து ஒரு சிறிய அணுவாக இருப்பது, அணுவாக போய் ஒரே வடிவமாக ஏகனாக இருக்கிறது. அவன் தான் ஒரு பொருளாக இருக்கிறது. அவன் ஒரு பொருளையும் இல்லாமல் நிற்கிறான். அவன் இல்லாமல் ஒரு பொருளும் இல்லை என்று சொல்லும்படியாக இருப்பது அவருடைய பெருமைகளாகவே அங்கே பதிவு செய்யப்படுகிறது பிள்ளைகளே. அடுத்த பாருங்க. உலகம் சுவர்க்கம் எல்லாம் என்று சொல்லப்படும் இந்த 3 அண்டங்களையும் 3 உலகங்களையும் பரவி நிற்கின்ற ஒரு ஒளிமயமானவன், நீருக்குள்ளே இருந்து தோன்றுகின்ற ஒரு நெருப்பு போன்ற ஒரு தன்மை உடையவன் என்றதும் அவனுடைய பெருமை. நிலநற்கரிய மலநீக்கம் பெற்றவன், சோதிவானவன், உருவமற்ற ஒரு அருவமான நிலையாக விளங்குவனும் அதுவும் அவருடைய ஒரு பெருமையாகவே அங்கு மாணிக்கவாசகர் பதிவு செய்வதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது பிள்ளைகளே. அடுத்த பாருங்க. இந்த
முதல் நடு கடையென உள்ளவன் பிறவி பிணியருக்கும் ஆனந்தமாக கடலாய் விளங்குபவன் எல்லாம் அவருடைய பெருமை. தீமைகள் எல்லாம் அணுகாது நன்மை தருகின்ற திருவருட்குன்றாக விளங்குவனாகவும் இந்த மாணிக்க வாசகர் சிவனுடைய பெருமைகளாகவே நாங்கள் எடுத்துக்கொள்ள முடிகிறது பிள்ளைகளே. ஆகவே அந்த சிவபெருமானுடைய இயல்புகளும் பெருமைகளும் ஒரே தன்மையுடையவனாக இருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது பிள்ளைகளே. அடுத்த பகுதிக்கு செல்வோம். அடுத்த வினா பாருங்க. மாணிக்க வாசகர் இறைவனை எவ்வாறெல்லாம் விவரிக்கின்றார் என்பதனை குறிப்பிடுக. அப்ப எவ்வாறெல்லாம் பேசுறார், எவ்வாறு சொல்றார் அவர்? அதாவது அவர் சொல்றார், வழிமாறி செல்லும் ஐம்புலங்களுடைய செயற்பாடுகள் எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்துகின்றவனாக சொல்லுகிறார். என்னுடைய உள்ளத்திலே ஊறி ஒரு சோதி வடிவனாக இருக்கிறவன் என்று சொல்லப்படுகிறது. தெளிந்த தேன் போன்றவன் என்று சொல்லப்படுகிறது. அளவற்ற பதங்கள் எல்லாவற்றையும் கடந்தவனாக பேசப்பட்டிருக்கிறது. அப்ப இப்படி அவர் விவரிக்கிறார். அவர் அந்த இந்த பாடல்ல முழுக்க அவரை பற்றி தான் விவரிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதுல மிக முக்கியமான மிக ஒரு கனதியான விடயங்களை எல்லாத்தையும் நீங்கள் பட்டியல்படுத்துவது மிக ஒரு சாதுரியமான பகுதியாக அது அமைந்துவிடும் பிள்ளைகளே. அடுத்த பாருங்க. அடியவர்களுக்கு அதிகமான அருள்களை வழங்குகின்றவனாக அங்கே பேசப்பட்டிருக்கிறது. அதாவது அதெல்லாம் அவர் சிவனை பற்றி விவரிக்கிறார். முன்புமாயிருக்கிறான், பின்புமாயிருக்கிறான், முழுதுமாய் நிற்கிறான், எல்லா இடத்திலும் பறந்து போன்றவன் ஒரு முத்து போன்றவனாக பேசப்பட்டிருக்கிறது. திருப்பெருந்துறையிலே ஆட்சி செய்வன் என்று பேசப்பட்டிருக்கிறது. மயிர் அணுக்கள் தோறும் உள்நுழைந்து என்னுள்ளே இருக்கின்ற இந்த மாய இருள்கள் எல்லாவற்றையும் கடிந்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொற்களால் புகழ்ந்து பாட முடியாதவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உணர்ந்து கொள்ள முடியாதவன் என்று பேசப்பட்டிருக்கிறது. எல்லா உயிர்க்கும் உயிரானவன் என்று பேசப்பட்டிருக்கிறது. அவ்வாறு அவன் மாணிக்க வாசகர் இந்த சிவனை விவரித்து சொல்லுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை பாருங்க. மனித பிறவியினை வேறறுப்பவன் என்று அவர் விவரிக்கின்றார். குணங்கள் இல்லாதவன் என்று அவர் பேசுகிறார். இன்பமயமானவன் என்று பேசப்பட்டிருக்கான். குணமில்லாதவனும் பழுவில்லாதவனும் என்று பேசப்பட்டிருக்கிறது. வேதமாகவும் அதன் பொருளாகவும் இருப்பவர் என்று பேசப்பட்டிருக்கிறது. பாருங்க, தடையில்லாத நீர் போல உள்ளே பாய்கின்ற ஒரு தன்மையுடையவன் என்று அவரை விவரித்து பேசுவதாக அமைந்திருக்கிறது. அவ்வாறு இதை விட அதிகமாக அங்கே சிவனை பற்றி விவரிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே சிவனை பற்றி விவரிக்கப்பட்டிருக்கிற விடயங்கள்லாம் அங்கே சிவனை என்று எவரத்தை பற்றியும் பேசப்படவில்லை. ஆகவே அந்த விடயங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ரத்தின சுருக்கமாக உள்வாங்கி அதனை உரிய ஆதாரங்களோடு நீங்கள் கொடுக்கின்ற பொழுது உங்களுடைய புள்ளிகள் அல்லது உங்களுடைய விடைகள் அதிக கனதியுடையனவாக இருக்கும் பிள்ளைகளை. அடுத்த வினா எவ்வாறு அமைகிறது என்பதை நாங்கள் நோக்கும் பாருங்கள். சிவபெருமான் மீது மாணிக்க வாசகர் கொண்ட பக்தியின் வெளிப்பாடு. இது மிக அமலநாதிபுரான் பாக்கையும் பார்த்திருந்தோம். அப்ப சிவபெருமான் மீது மாணிக்க வாசகர் கொண்ட பக்தி என்ன? பக்தி எங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கா? அப்ப இந்த சிவபெருமான் மீது மாணிக்க வாசகர் கொண்ட பக்தியின் காரணமாகத்தான், அந்த அவர் மீது கொண்டுள்ள அன்பின் காரணமாகத்தான் அவருடைய இயல்புகளை, அவருடைய சிறப்புகளை, அவருடைய தன்மைகளை, அவருடைய ஆற்றல்களை, அவருடைய பெருமைகளை எல்லாவற்றையும் புகழ்ந்து பேசுகிறார். ஒருவர் மீது கொண்டுள்ள அன்பின் காரணமாகத்தானே, ஒருவர் மீது கொண்டுள்ள பக்தியின் காரணமாகத்தானே நாங்கள் அவருடைய பெருமைகளையும் அவருடைய சிறப்புகளையும் நாங்கள் பேசிவிட முடியும். எங்களுடைய உரையாடல்கள் மீது உரையாடல்களின் பொழுது அவருக்கும் எமக்கும் உள்ள ஈடுபாடு அங்கே வெளித்து ஒன்றும் அல்லவா? அதே போன்றுதான் இந்த மாணிக்க வாசகன் இறைவன் மீது கொண்டுள்ள பக்தியின் காரணமாக, பக்தியின் வெளிப்பாடு காரணமாகத்தான் அங்கே இறைவனுடைய பெருமைகளையும் புகழ்ந்து சிறப்புகளையும் புகழ்ந்து பேசியுள்ளார். அது அந்த மாணிக்க வாசகர் இறைவன் மீது கொண்டுள்ள பக்தியின் வெளிப்பாடாக அமைகிறது. அதை பாருங்க. சிவபெருமானுக்கு பல்வேறு பெயர்களை கொண்டு அழைத்துள்ளார். அதாவது சிவபெருமானுக்கு பல பெயர்களை வைத்து திருப்பெருந்துறையான், அவ பாருங்க, வேலறுப்பவன், ஆனந்தமாகடலே, அமுதனே, முத்தனே என்று அவனை பல்வேறுபட்ட பெயர்களை கொண்டு அழைக்கிறது. அதுவே அவர் மீது கொண்டுள்ள அன்பு. அதாவது இதுக்கு நல்ல உதாரணம், எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் பல்வேறுபட்ட பெயர்களை கொண்டு அழைக்கிறோம். குஞ்சு, செல்லம், முத்து, ஐயா எல்லாம் அழைக்கிறது அந்த பிள்ளையின் மீது கொண்டுள்ள அன்பின் காரணமாக, பாசத்தின் காரணமாக. அப்ப மாணிக்க வாசகன் சிவபெருமானுடைய பெருமைகளையும் சிறப்புகளையும் கூறுகின்ற பொழுது, அவருக்கு பல்வேறுபட்ட பெயர்களை வைத்து கூறுகின்ற பொழுது அவர் மீது கொண்டுள்ள பக்தி எங்களுக்கு வெளிப்பட்டிருப்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதா இருக்க. அது பாருங்க, சிவபெருமான் அமைந்திருக்கின்ற திருப்பெருந்துறையினுடைய சிறப்புகள் பற்றி புகழ்ந்து பேசுகிறது.
அது அவருடைய பக்தியினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. அதாவது ஒரு சும்மா சாதாரணமான இடத்துல அவர் சிவபெருமான் உறைந்திருக்க இல்லை, அவர் ஒரு உறைந்திருக்கிறது சிறந்த உயர்ந்த நிலையில இருக்கின்ற அந்த தன்மையை பற்றித்தான் அங்கே பேசப்பட்டிருக்கிறது. அவ்வாறு புகழ்ந்து பேசுவது மாணிக்க வாசகருடைய பக்தியின் வெளிப்பாடாகவே அமைந்திருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதை பாருங்க, இறைவன் தன்னை ஆட்கொண்ட விதங்களை மெய்யும் மனமும் உருகும்படியாக பாடியமையும் அவர் மீது கொண்டுள்ள பக்தி. அடுத்த இரண்டாவது, இறைவனுடைய குண இயல்புகளை பக்தி ரசம் சொட்ட சொட்ட பாடியுள்ளார். அதாவது இறைவனுடைய அந்த குணங்களையும் சிறப்புகளையும் எல்லாம் ஒரு பக்தி ரசம் சொட்டும்படியாக, ஒரு பக்தி ஊற்று ஓடி பாயும்படியாக பாடியுள்ளமை அவர் மீது கொண்டுள்ள பக்தி எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. அடுத்தது, இறைவனுடைய பெருங்கருணைக்கு கைமாறு இல்லை என்று ஒரு கழிவிறக்கப்பட்டு இறக்கப்பட்டமை அவர் மீது கொண்டுள்ள பக்தி. எனக்கு இது இவ்வாறு எல்லாம் செய்திருக்கிறாரே, இதுக்கு நான் என்னப்பா பதிலுபகாரம் செய்ய முடியும் என்று மாறு அவர் கழிவிறக்கப்படுவது அவர் மீது கொண்டுள்ள பக்தியை எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. நான் இறைவனை சிக்கனை பிடித்திருக்கிறேன் என்று பிடித்து தன்னுடைய செயல்களை பக்தியுடன் வெளிப்படுத்தியமை அவர் மீது கொண்டுள்ள பக்தியை, அல்லது சிவன் மீது மாணிக்க வாசகர் கொண்ட பக்தியின் வெளிப்பாடாகவே அமைந்திருப்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது பிள்ளைகளே. அடுத்த பாருங்க, நான்காவது வினா, கோயில் திருப்பதிகத்தில் மேற்கிளம்பும் இலக்கிய சிறப்புகளை பட்டியல்படுத்துக. இலக்கிய சிறப்புகள், அப்ப அந்த இலக்கியம் என்று சொல்லப்படுகிற சொல்லாடல் வந்தவுடனே இலக்கிய பண்புகள் பற்றி பேசுவது, பல்லவர் கால இலக்கிய பண்புகள் பற்றி பேசுவது மாதிரியாக ஒரு பெம்மையில நீங்கள் எழுதக்கூடாது. அதாவது கோயில் திருப்பதிகத்துல மேற்கிளம்புகின்ற இலக்கிய சிறப்புகளை பட்டியல். என்ன இலக்கிய சிறப்பு? அப்ப இறைவனுடைய சிறப்புகளையும் பெருமைகளையும் அவருடைய இயல்புகளையும் அனுபவித்து அனுபவத்தினை ஓர் அந்தாதி அமைப்பில் பாடியுள்ளமை அந்த இலக்கிய சிறப்பாக அமைந்திருக்கிறது. இறைவனை பலவாறாக உருவகித்து பாடியுள்ளமை, உருவக அணிகளை கொண்டு உருவ அணிகளை உள்ளீடுகளாக கொண்டு உள்வைத்து அங்கே இந்த இலக்கியங்களை படைத்திருப்பது அது அவருடைய ஒரு இலக்கிய சிறப்பாகவே அமைந்திருக்கிறது. அடுத்தது, உவமை அணிகளை கையாண்டிருக்கிறார். இறைவன் பல்வேறுபட்ட உவமைகளோடு ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கிறது அவருடைய சிறப்பாக அமைந்திருக்கிறது. ஓசை நயங்களை ஓசை பாங்கான சொற்களை கொண்டு கவி பாடித்துள்ளார். அதுக்கும் அவருடைய இலக்கிய சிறப்பாகவே அமைந்திருக்கிறது. அது பக்தி சுவை சொட்டும்படியாக, பக்தி சுவை கரைபுரண்டு ஓடும்படியாக அந்த கவிகளை படைக்கப்பட்டுள்ளது. இந்த பதிகத்திலே இருக்கின்ற ஒரு இலக்கிய சிறப்புகளுக்கு உரிய ஆதாரங்களாக நாங்கள் கூறிவிட முடியும் பிள்ளைகளே. அடுத்தது பாருங்கள், ஆறாவது வினா, திருவாசகத்துக்கு ஒருவார் ஒரு வாசகத்திற்கும் ஒருவார் என்ற கூற்று இப்பாடல்களுக்கு பொருந்துமா? தெளிவுபடுத்துக. இது ஒரு பொதுவான கேள்வி. அப்ப திருவாசகத்துக்கு ஒருவார் ஒரு வாசகத்திற்கும் ஒருவார் என்ற கூற்று யாருடைய? வள்ளலாருடைய கூற்று. அப்ப இந்த கோயில் திருப்பதிகத்துல தொடர்ச்சியாக உருக 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 என்று வருகிறது. அப்ப உருகும்படியான ஒரு பாடல். அப்ப எங்களுக்கு உருகிறது என்று சொன்னா எங்களுடைய ஆழ்மனங்களை தொட வேணும், தொடக்கூடியதாக அது அமைய வேணும். அப்ப எந்தெந்த வகையில அங்க தொட்டு இருக்கிறது? அப்ப அவருடைய சொல்லாடல்கள், அவர்கள் கொண்டு கையாண்டிருக்கின்ற சொற்கள் எல்லாம் எங்களுடைய ஆழ்மனங்களை தொடுகிறது. அவர் கையாண்டிருக்கிற வசனங்கள், அந்த பாடல்கள்ல பொதிந்திருக்கிற அர்த்தங்கள், அதனுடைய கருத்துக்கள், அதனுடைய பொருள்கள் எல்லாம் எங்களுடைய ஆழ்மனங்கள்ல தொட்டு இருக்கிறது. அது மட்டுமல்லாம நாங்கள் எங்களுடைய தலைகள் எல்லாவற்றையும் அகற்றி நாங்கள் வெளிப்படும்படியாக, நாங்கள் மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கையை வாழும்படியாக எங்களை வழிப்படுத்துவதாக இது அமைந்திருக்கிறதால இந்த எங்களுக்கு உருகுறது மாதிரி இருக்கிறது. பாருங்க, ஆனந்தமாய் கசிந்துருக புகுந்து நின்று உருக்கி பொய்யிருள் கடிந்த இறந்திறந்து உருக என்மனத்துள்ளே எழுகின்ற ஜோதியே என்றவாறு அங்கே பேசப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டுக்கு அமைவாக இருக்கிறது. அந்த பாருங்க, உரிய சொல்லாடல்கள், அடியேனுடைய அப்பனே, அந்த அப்பனே என்று சொன்னோன்னு எங்களுடைய உள்ளங்கள் உருகிறது. அன்பர்க்கு அரசனே, அப்ப அன்பர்களுக்கெல்லாம் அரசனே என்று சொல்லப்படுகிற நல்ல சொற்களை, எங்களுடைய ஆழ்மனங்களை தொட்டு உலாவுகின்ற நல்ல சொல்லாடல்களை கையாண்டு இந்த கவிதைகள் படைத்திருப்பது இந்த மகா வாக்கியத்துக்கு பொருந்துமாக இருக்கிறது. பாருங்க, அடுத்தது நல்ல வசனங்கள்.
மாறி நின்று என்னை மயக்கிடும். அவ்வாறு பேசப்பட்டிருக்குது. நல்ல வசனங்கள். அப்ப எங்களுடைய உண்மைகளை தொடுகிறது, தொட்டு எங்களை உருக்குறது, எங்களை ஒரு நிலைக்கு ஒரு நாங்கள் இயங்குகின்ற ஒரு சாதாரண நிலையிலிருந்து ஒரு எங்களுடைய மனங்களை மாற்றமடைய செய்யக்கூடியதாக இருக்கிறது. அன்பினால் அடியேன் ஆவியோடு யாக்கை ஆனந்தமாய் கசிந்துருக. அப்ப இந்த வசனங்கள், இந்த வசன தொடர்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்த பொழுது எங்களுடைய மனங்கள் உருகுவதாக இருக்கிறது. என்பரமில்லா என்ன தந்தாய், அதாவது என்னுடைய தகுதிக்கு அப்பாற்பட்ட விஷயம். நான் 10 ரூபா கேட்க 10 லட்சம் தந்தா என்னப்பா செய்கிறது? என்னுடைய மைண்ட் எல்லாம் அப்படியே ஒரு கொண்டோலுக்கு என்னை புறப்பறக்கும் என்னுடைய இந்த மனித புறப்புகள் எல்லாவற்றையும் வேற இருக்கின்ற ஒரு மருந்து போன்றவர் என்று சொல்லப்பட்டு பல வசனங்கள் இருக்கிறது, பல சொல்லாடல் இருக்கிறது. உதாரணங்களாக சில விஷயங்கள் போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த பாடல்களை படித்து இன்றே அதனுடைய தன்மைகள் எல்லாவற்றையும் மேலதிகமாக நீங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டியது. அடுத்த பாருங்க, சந்த அமைப்பான சொற்கள், சந்த அமைப்புகள் அங்கே இருக்கிறது. சோதி, யாதி, தீதி, வியாதி என்று சொல்லப்படுகிற தந்திருக்கிறது. அதே போல கணக்கு எல்லா பாடலும் ஒரே வடிவாக அங்கே சொல்லாடல் இருக்கிறது. அதையும் நீங்கள் அறிந்து கொண்டு உங்களுடைய பாட புத்தகங்களை எடுத்து அதில் இருக்கிற இவ்வாறான சொற்களை, அந்த சீர்களையும் தலைகளையும் அடிகளையும் எடுத்து அங்கே நீங்க தொகுத்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய தலையாய கடமையாக இருக்கிறது. அடுத்த பாருங்க, பொருள். இந்த பாடல்கள்ல பொதிந்திருக்கிற பொருள்களை உணரும் போது இவ்வகையான இந்த மகா வாக்கியத்திற்கு ஏற்றாற்போல அமைந்திருப்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த பாருங்க, நமது தலைகளை களைய வழிப்படுத்தும் வகையில் நாங்கள் விடுகின்ற குற்றங்களை, எங்களுடைய தவறுகளை எல்லாவற்றையும் களைந்து நாங்கள் புதிய வழியில பயணிக்கக்கூடிய வகையில இருப்பதாக இருக்கிறது. பாருங்க, பஞ்சப்புலனின் வழியடைத்த அமுதே என்று சொல்ல வாரமாறு இருக்கிறது. புகுந்து நின்று உருக்கி பொய்யுரல் கடிந்த மெச்சுடரை என்று பேசப்பட்டிருக்கிறது. எம்மை பிறப்பருக்கும் மருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று நக்கு இருள் கடிந்து உள்ளத்தை எழுகின்ற என்றவாறு பேசப்பட்டிருக்கிறது. பந்தமருக்கும் ஆனந்தமா கடலை என்றவாறு அங்கே பேசப்பட்டிருக்கிறது. ஆகவே இவையெல்லாம் என்னது என்றால் எங்களுடைய இந்த திருவாசகத்துக்கு உருவார், ஒரு வாசகத்திற்கும் உருவார் என்ற அந்த மகா வாக்கியத்திற்கு ஏற்றாற் போல அல்லது அதற்கு மேலும் அரண் செய்யும் வகையில இந்த கோயில் திருப்பதிகம் அமைந்திருப்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வேண்டும் பிள்ளைகளே. ஆகவே இதற்கேற்ற வகையில நீங்கள் உரிய வினாக்களை தொடுத்து, அந்த உரிய பாடலடிகளை கொடுத்து நீங்கள் உங்களுடைய படைப்பாற்றல்களை பயன்படுத்தி இத்தகைய வினாக்களை கையாள வேண்டியது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இதுவரையும் மாணிக்கவாசக பெருமானுடைய கோயில் திருப்பதிகத்திலே வருகின்ற 10 பாடல்கள் பற்றியும் அந்த 10 பாடல்களுடைய அர்த்தங்கள் பற்றியும் நாங்கள் அழகாக ஆழமாக விரிவாகவும் நோக்கி இருக்கின்றோம். அந்த பாடல்களை மையப்படுத்தி வருகின்ற வினாக்களையும் அந்த வினாக்களுக்கு எவ்வாறு விடையெழுத வேண்டும், எத்தகைய தன்மைகளை எவ்வாறு பட்டியல்படுத்த வேண்டும் என்ற வகையிலே இந்த இன்றைய பொழுது நகர்ந்திருக்கிறது பிள்ளைகளே. ஆகவே இன்றைய பொழுதுடனே உங்களுடைய பாட புத்தகங்களையும் எடுத்து இந்த பதிவுடனே இந்த வினாக்கள் எவ்வாறு வருகின்றன, அந்த வினாக்களுக்கு எத்தகைய விடைகள் கொடுக்க வேண்டும், அதற்கு சான்றாதாரங்களாக எத்தகைய பாடலடிகள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நீங்கள் உங்களுடைய மனங்கண்ணில் எடுத்து வைத்து அதனை உங்களுடைய விடைத்தாள்களிலே பதிவு செய்து இன்றே பெற்றுக்கொள்வீர்களாக இருந்தால், அதிலிருந்து ஒரு தெளிவடைந்து கொள்வீர்களாக இருந்தால், உங்களுடைய பரீட்சைக்கு வருகின்ற பொழுது இத்தகைய வினாக்கள் அல்ல இத்தகைய பகுதிகள் பரீட்சைக்கு வருகின்ற பொழுது நீங்கள் அல்லது மிக அழுத்தம் திருத்தமாக அந்த வினாவினை நகர்த்தி உரிய விடைகளை எழுதி உயர்ந்த புள்ளிகளை பெற வாழ்த்தி விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.